இந்த வருஷம் இல்லைனாலும் எப்பயாவது ஒரு வருஷம் அடிப்போம், கண்டிப்பா அடிப்போம். எப்ப கோலி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா? இல்ல, கோலி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அடிப்போம். என் தலைவன் வச்சு தானே ரிட்டையர் ஆகும். உங்களை மாதிரி டாக்ஸிக் பேன்ஸ் கிடையாது. கொடுங்க ப்ரோ. தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்னைக்குமே ஆர்சிபி தான் ப்ரோ. பரவாயில்ல, இவன் என்ன வேணா கலாய்ச்சிட்டு போட்டோம். வருஷம் கலாய்க்கிறாங்க, எனக்கு பழகி போச்சு. பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. 18-20 வருஷம் கூட கலாயிங்க, நான் திருப்பி ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணோம். உங்களை மாதிரி டாக்ஸிக் பேன்ஸ் ஆக மாட்டோம்டா. கஷ்டப்பட்டு அங்க உயிரை ஊத்தாட்டி இருக்காங்க. விவான் தோனின்னு கத்துறாங்க ப்ரோ, அசிங்கமா கேவலமா. அவன் பாவம் நல்லா நிக்கிறாங்க, 2 பேரும் ஜடேஜாவும் டூபேவும் விவான் தோனின்னு கத்தின்னு இருக்கானுங்க. ப்ரோ பவுலிங் வந்து போடணும் ப்ரோ. இவன் போட்டதே பவுலிங் நல்லா போடும். போய் பவுலிங் வந்து நிறைய பவுன்சர்ஸ் போட்டாங்க ப்ரோ. முக்கியமா நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாங்க. ஒழுங்கா அதெல்லாம் இல்ல, முக்கியமா நிறைய பவுன்சர்ஸ் போட்டாங்க. எக்ஸ்ட்ரா நல்லா தான் நிறைய ரன் கொடுத்தாங்க. அப்புறம் பேட்டிங் சரியா யூஸ் பண்ணல. இந்த மிடில் ஓவர்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. லாஸ்ட் கடைசி யாரோ நல்லா ஆடினாங்க. கடைசி தினேஷ் கார்த்திகா, அனுஜ் ராவத் நல்லா ஆடினாங்க ப்ரோ. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அடுத்த மேட்ச் ஆனா கண்டிப்பா குவாலிஃபை ஆகும். கப்பு வந்து நான் சொல்லி இவனுக்கு ஏதாவது பேசுவானுங்க. வானா வந்து ட்ரை பண்ணும், எல்லா வருஷமும் ட்ரை பண்ணதான் முடியும். கப்பு இல்லாமதான் போகுது. ஈசலா கப் மென்ஸ் ஆங்கிள் தான், உமன்ஸ் ஆங்கிள் தான் இந்த வாட்டி. அவள்தான் போ. தோனி விளையாடல, ரொம்ப ஏமாற்ற. கடைசியில எல்லாரும் வந்து வி வாண்ட் தோனி அப்படிலாம் கத்துறாங்க, ஆனா தோனி வரவே இல்லை. அது எப்படி விளையாடும் போது விக்கெட் எடுக்க முடியும்? பாவம்ல அவங்களும். எனக்கு தெரிஞ்சு நான் ருத்ராஜ பெருசா நோட் பண்ணல. தோனி தான் வந்து ஃபீல்டிங் செட் பண்ணிட்டே இருந்தாரு. இங்க போங்க அங்க போங்க சொல்லி தோனி தான் செட் பண்ணாரு. அதுதான் தோனி வந்து பேட்டிங் அட்லீஸ்ட் ஒரு ரன்னுக்கு வந்திருக்கலாம் தோனி. பட் ஏமாற்றம் ரொம்ப அதிகமா இருந்தது. ஓகே, இன்னைக்கு தூபே நல்லா ஆடினாரு. தூபேக்கும் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தது. பட் தூபே நல்லா ஆடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான், அது ஒன்னும் சொல்ல முடியாது. ஒரு வருஷமா அவங்களும் எதிர்பார்க்கறாங்க நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். சான்ஸ் இருக்குல்ல, யார் வேணாலும் வின் பண்ணலாம். 2 பேருக்குமே ஆல் தி பெஸ்ட் தான் சொல்வேன் நானு. இப்போ வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற. நாங்க அடிச்சது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். தேங்க்யூ. செமையா இருந்துச்சு, சூப்பரா. தோனி வருவாருன்னு எதிர்பார்த்திருந்தோம், கடைசியில வரல. ஆக்சுவலி கடைசியா அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருங்க விக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ரன் அடிச்சிருந்தா கூட செமையா இருந்திருக்கும். டிஃப்ரெண்டா எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நல்லா தான் இருந்துச்சு. இனிஷியலி கொஞ்சம் த்ரில்லா போச்சு, பட் ஃபைனலி வின் பண்ணியாச்சு. ஐ திங்க் துபே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஐ திங்க் ஆர்சிபி இட்ஸ் குவைட் சேட் அவங்க வின் பண்ணல. பட் தென் அவங்களும் நல்லா விளையாண்டாங்க. ஆக்சுவலி வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வந்து லைக் க்ளோஸா போச்சு மேட்ச். ஐ தாட் லைக் மேபி கொஞ்சம் டஃபா இருக்கும்னு. இவெல்லாம் வந்து மேபி ஆர்சிபி தான் வின் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். என் பையனுக்கு எப்படி என்ஜாய் பண்ணிடா? பிடிச்சிருந்தது. ரச்சின் ரவீந்திரா சிங்கப்பூர்ல இருந்து மேட்ச் பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். சோ ஒரு நாளைக்கு இங்க வந்துட்டு போறோம். சோ தேங்க்யூ.